வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிமையான தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். பன்மொழி புலவர், சிறந்த அறிஞர் அப்பாத்துரையார் அவர்கள் எழுதியிருக்கிற இதுதான் திராவிட நாடு என்னும் புத்தகம் இப்போது மறுபதிப்பாக வெளிவந்திருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய சூழலில் அவர் எழுதிய அந்த புத்தகம் இன்றைக்கும் படித்து பார்க்கிற போது மிக பொருத்தமானதாக, இன்றைக்கும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற பல வாதங்களுக்கு விடை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அன்றைக்கு வந்த அந்த புத்தகத்தை மறுபடியும் இப்போது சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கிற ராமையா பதிப்பகம், சீதை பதிப்பகம் என்று அறியப்பட்டிருக்கிற அந்த ராமையா பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறது. அது ஒரு சின்ன நூல்தான். ஆனால் அழுத்தமான செறிவான பல செய்திகளை தன்னுள் அடக்கியிருக்கிறது. சுருக்கமாக அந்த நூலினுடைய சாரம் என்ன என்றால், திராவிடம் என்கிற சொல்லை பலர் எதிர்க்கிறார்கள். இன்றைக்கல்ல, அந்த புத்தகம் வெளிவந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்பாத்துரையார் எழுதுகிறார், திராவிடம் என்ற சொல்லை பலர் எதிர்க்கிறார்கள். அது தமிழ் சொல் இல்லை என்கிறார்கள், சமஸ்கிருதம் என்கிறார்கள், தமிழின் திரிவு என்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக திராவிடம் என்கிற சொல்லை எதிர்க்கிறார்கள். ஆனால் திராவிடம் என்பது இந்த மண்ணில் எத்தனை பெரிய காரியங்களை செய்திருக்கிறது என்பதை விளக்குவதுதான் அந்த நூலினுடைய அடிப்படை செய்தி. இன்றைக்கு இருக்கிற வாத விவாத போக்குகளிலும் கூட அந்த புத்தகத்தை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டி இருக்கிறது. அப்பாத்துரையார் அவர்கள் ஒன்றை அழுத்தமாக எடுத்து சொல்லுகிறார். திராவிடத்தை எதிர்க்கிறவர்கள் அதற்கு சொல்லுகிற ஒரு முதன்மையான காரணம் என்ன என்றால், அது தமிழ் சொல் இல்லை என்பதுதான். அது தமிழா தமிழ் இல்லையா என்பதை நாம் விவாதிக்கலாம். அன்றைக்கே கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே கூட வஜ்ரநந்தி அடிகளார் அவர்கள் திரமிழச் சங்கம் என்று வைத்திருக்கிறார். அதை நாம் திராவிடச் சங்கம் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், திரமிழம்தான் திராவிடம். எனவே தமிழன் தமிழ் என்று சொல்லாமல் ஏன் திராவிடம் என்றோ திராவிடம் என்றோ சொல்ல வேண்டும் என்று பலரும் கேட்கிறார்கள். திராவிடம் என்கிற இந்த சொல்லை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறவர்கள் யாரேனும் காங்கிரஸ் என்கிற சொல்லை பற்றி கவலைப்படுகிறார்களா, கம்யூனிஸ்ட் என்கிற சொல்லை பற்றி கவலைப்படுகிறார்களா என்று அவர் கேட்கிறார். அவர் கேட்காத இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, முஸ்லீம் லீக் என்றும் ஒரு கட்சி இருக்கிறது. லீக் என்பது தமிழ் சொல் இல்லை. எனவே முஸ்லீம் லீக் என்கிற சொற்களெல்லாம் தமிழ் சொற்கள் இல்லை என்று சொல்கிறார்களா? கம்யூனிஸ்ட் என்று சொல்ல வேண்டாம், பொது உடைமை கட்சி என்று சொல்கிறோமே என்றால் உண்மைதான். ஆனால் கம்யூனிஸ்ட் என்கிற அந்த பெயரும் இன்னமும் வழக்கில் தானே இருக்கிறது. கம்யூனிஸ்ட் என்று யாரும் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடாது என்று இவர்கள் யாரேனும் எதிர்க்கிறார்களா? சரி, காங்கிரஸ் என்பதை பேராய கட்சி என்று எத்தனை பேர் சொல்கிறார்கள்? தனித்தமிழியக்க அன்பர்கள் ஐயா பெருஞ்சித்திரனார் போன்றவர்களெல்லாம் இறுதி வரைக்கும் பேராய கட்சி என்று தான் எழுதினார், மறுக்கவில்லை. அதை போல பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள், ஐயா பாவாணர் போன்றவர்கள் இறுதி வரைக்கும் எம்ஜிஆர் என்கிற பெயரை கூட மா கோ இரா என்று தான் எழுதினார்கள். ஆனால் மா கோ இரா என்றால் எத்தனை பேருக்கு புரியும்? எம்ஜிஆர் என்கிற சொல் வழக்கிலே வந்துவிட்ட சொல். அதுபோல் காங்கிரஸ் கட்சி என்று தான் இன்றைக்கும் பேசப்படுகிறதே தவிர பேராய கட்சி என்று பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவுதான். பேராய கட்சி என்று சொல்லக்கூடாது என்பதல்ல, தமிழில் சொல்லுவது தான் சரி. ஆனால் காங்கிரஸ் என்கிற பெயரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு இயக்கம் நடத்துவது எப்படி சரியாகும்? என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்றால், இன்றைக்குத்தான் இந்த சொல்லுக்கு எதிர்ப்பு என்று நினைத்தால் 45களில் 46களில் 40களினுடைய இறுதியிலேயே இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருந்திருக்கின்றன என்பதை பன்மொழி புலவரினுடைய நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகையினாலே பன்மொழி புலவர் சொல்கிறார், அந்த சொல் எந்த மொழியை சார்ந்ததாக இருந்தால் என்ன, அது நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது என்று பார்க்க மாட்டீர்களா? திராவிட இயக்கம் இல்லை என்றால் இந்த நாட்டில் இன உணர்வு எழுந்திருக்குமா? திராவிட இயக்கம் இல்லை என்றால் சமூக நீதிக்கான போராட்ட களங்களை பார்த்திருக்க முடியுமா? திராவிட இயக்கம் இல்லை என்றால் பகுத்தறிவு இத்தனை தூரத்திற்கு விரிந்து பறந்திருக்குமா? எனவே திராவிட இயக்கம் இந்த மண்ணிற்கு செய்த நன்மைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு திராவிடம் என்கிற சொல் தமிழா இல்லையா என்கிற ஆராய்ச்சியில் மட்டும் ஈடுபடுகிறவர்கள் திராவிடத்திற்கு எதிரானவர்கள் இல்லை, அவர்கள் தமிழ் இனத்தின் எழுச்சிக்கு எதிரானவர்கள் என்பதை அன்றைக்கே அப்பாத்துரையார் அவர்கள் மிகச் சரியாக எழுதியிருக்கிறார். திராவிடம் என்றால் என்ன பொருள், நீதான் சொல்லேன் என்று கேட்டால் அப்பாத்துரையார் சொல்லுகிற பொருள் மிக அழுத்தமானதாக இருக்கிறது. அவர் எளிமையாக சொல்லுகிறார்,
சொல்லுகிற போதே அவர் எழுதுகிற வேளையில் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் புரிகிற மாதிரி நாம் சொல்லலாம். பள்ளிக்கூடத்திலே கணக்கை சொல்லிக் கொடுப்பார்களே, அப்படி நான் சொல்லித் தருகிறேன். தமிழிலிருந்து ஆரிய தமிழ் கழித்தல் ஆரியம் சமம் திராவிடம் என்று எழுதுகிறார். தமிழிலிருந்து ஆரியத்தை கழித்து விட்டால் திராவிடம் மிச்சப்படும் என்று எழுதுகிறார். இது ஒரு சின்ன கணக்கு மாதிரி பிள்ளைகளுக்கும் புரிவது மாதிரி நான் சொல்லுகிறேன். தமிழுக்குள் ஆரியமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. தமிழுக்குள் தமிழுக்கு தேவையற்ற சமூக நீதிக்கு எதிரான பல கருத்துகளும் இணைந்திருக்கின்றன. அதில் இருக்கிற சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் வெட்டி தனியாக தூர எறிந்துவிட்டால் மீதம் இருப்பது திராவிடம்தான் என்கிறார். எனவே திராவிடம் என்பது கர்நாடக ஆந்திர எல்லைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு கேரள எல்லையை சேர்த்து கொண்டு அவர்களுக்காக பேசப்படுகிற நியாயம் என்பது போல தவறாக திரிக்கப்பட்டு இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அது உண்மைதான். கேரள கர்நாடக ஆந்திர எல்லைகளும் தமிழகத்தினுடைய பெயரில் சென்னை தலைமாகாணம் என்னும் பெயரில் உள்ளடங்கியிருந்த காலத்தில் அதுதானே வரலாறு. 1956 நவம்பர் 1 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுகிற வரையில், 1953 ஆந்திரா பிரிக்கப்படுகிற வரையில் இவை அனைத்தும் சேர்ந்து சென்னை தலைமாகாணம் என்று இருந்த காரணத்தால் அன்றைக்கு திராவிட நாடு என்பது அவைகளையும் குறித்திருக்கலாம். ஆனால் ஐயா பெரியார் அவர்கள் 1940 மிக வெளிப்படையாக சொன்னார், நான் திராவிட நாடு என்று சொல்லுவது சென்னையும் சென்னையை சுற்றி இருக்கிற இடங்களையும் தான் என்று சொன்னார். இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த சொல் பற்றிய ஆராய்ச்சியை விட்டுவிட்டு அந்த சொல்லால் உருவான இயக்கம் இந்த மண்ணில் என்ன விளைவை ஏற்படுத்தியது என்று பார்ப்பது தானே சரியானது. சுயமரியாதை என்கிற சொல் தமிழ் சொல் இல்லை என்று யாருக்குத்தான் தெரியாது. சுயமரியாதை தமிழ் சொல் இல்லை, தன்மானம் என்பது தான் தமிழ் சொல். ஆனாலும் தன்மான இயக்கம் என்று எழுதாமல் ஏன் சுயமரியாதை இயக்கம் என்றே எழுதுகிறோம் பேசுகிறோம் என்றால், அந்த சுயமரியாதை இயக்கம் என்னும் சொல்லுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. அது தொடங்கப்பட்ட வேளையில் சரியாகவோ தவறாகவோ சுயமரியாதை இயக்கம் என்னும் பெயரில் தான் தொடங்கப்பட்டது. எனவே எந்த பெயரில் தொடங்கப்பட்டு எந்த பெயரால் மக்களால் அறியப்பட்டிருக்கிறதோ அந்த பெயரைத்தான் வரலாற்றில் சரியாக குறிக்க முடியும் என்பதனால் தான் சுயமரியாதை என்னும் சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். சுயமரியாதைக்கு பொருந்துவது காங்கிரஸ் என்னும் சொல்லுக்கு பொருந்துவது, கம்யூனிஸ்ட் என்னும் சொல்லுக்கு பொருந்துவது, முஸ்லீம் லீக் என்னும் சொல்லுக்கு பொருந்துவது திராவிட இயக்கம் என்னும் சொல்லுக்கும் கண்டிப்பாய் பொருந்தும். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அவர்கள் சொல்லுவது போல தமிழில் ஒட்டி கொண்டிருக்கிற ஆரிய அழுக்குகளையெல்லாம் அகற்றிவிட்டால் அதுவே திராவிடம் என்று இந்த மண்ணில் நிலைக்கும். இன்றைக்கும் அப்படித்தான் நிலைத்திருக்கிறது.